இந்த மூவி ஓப்பன் ஆகுறதே ஒரு அழகான பொண்ணு அவளோட ரத்தத்துல நனைஞ்சு விழுந்திருப்பா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு ஆட்டோ டிரைவர் அப்புறம் 2 பேர் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ட்ரீட்மெண்ட்க்கு போற என்ட்ரன்ஸ்லயே அந்த பொண்ணு எழுந்துச்சு அப்பான்னு சொல்லிட்டு செத்துருவா. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் சீக்வன்ஸ்ல ஒரு பச்சை கார்னால ஆக்சிடென்ட் ஆனது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கேரக்டரோட டெத் நம்மளையும் எமோஷனல் ஆக்கிடும். மியூசிக் டைரக்டரோட ஸ்கோர், எஸ்பெஷலி பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்க வயலின், இந்த சீனை இன்னும் எலிவேட் பண்ணி ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஒருத்தவங்கள இழந்த வழியை ஃபீல் பண்ண வைக்கும். படம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே ஆடியன்ஸோட மொத்த அட்டென்ஷனையும் கேப்சர் பண்ணி இவ்வளோ எமோஷன்ஸையும் கடத்திருக்கிறது டைரக்டர் மிஷ்கினோட பிரில்லியன்ஸ். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் மூவியோட ப்ரொட்டாகனிஸ்ட் சித்தார்த் யாரு, அவன் லைஃப் இந்த இன்சிடென்ட்னால எப்படி மாறுதுன்னு ஸ்டோரி ஃபாலோ ஆகும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீழே விழுந்த அவள் சாண்டில்ஸை எடுத்துட்டு போவான். அங்கே அவன் சாண்டில்ஸை மட்டும் இல்லாமல் கூடயே அந்த லாஸ், அவளை காப்பாற்ற முடியலையன்ற கில்ட்டோட வீட்டுக்கு போகிறான். நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் சீக்வன்சஸில் இந்த இன்சிடென்ட்னால சித்தார்த் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான்னு இன்ட்ரெஸ்டிங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அவன் ஒரு வயலின் பிளேயர், ஸோ ரெக்கார்டிங்கில் அவனால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரோட்டில் ஒரு பைக்காரன் யாரையோ இடிச்சுட்டு நிற்காம போவான். இவனோட ட்ராமாவில் அவனை பிடிச்சு அடிக்கிறதுன்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். ஆனால் அங்கேயும் அந்த பைக் டிரைவர் அவனோட தப்பை உணர்ந்து திருப்பி ஹெல்ப் பண்ண போவான். அது எல்லார்கிட்டையும் கம்பேஷன் இருக்கு, அதை வெளிப்படுத்த மறக்கிறோன்னு காட்டும். இந்த வலிகள்ல இருந்து தப்பிக்க அண்ட் ஏதோ கொஞ்ச நேரம் மன